வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெஸ்ஸியின் பிளான். ஜெஸ்ஸி சாராவிடம் தலையை அசைத்து நிதானமாக, ஹீஸ் திவாகர் ஃப்ரம் மைட்டி 7 என்றாள். இந்த பெயரை கேட்டதும் சாராவின் இதயம் உற்சாகமாக துடித்தது. சரவணன் மற்றும் பிராங்க்லின் குடும்பமும் ஃபீனிக்ஸ் குடும்பத்திற்கு துரோகம் செய்ததால் அவர்கள் இப்போது ஃபீனிக்ஸ் குடும்பத்தில் இல்லை. இருப்பினும் அவர்கள் நிச்சயமாக திவாகரை, சரவணனை எதிர்த்து அதை செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் திவாகர் வலிமை மிக்க 7 பேரில் ஒருவன். ஃபீனிக்ஸ் குடும்பத்தின் 10 பெரியவர்களை விட அவனின் நிலை இந்த நேரத்தில் உயர்வாக இருந்தது. அவர்கள் 7 கண்டங்களிலும் நேரடியான அதிகார வரம்பை கொண்டிருந்தார்கள். அவர்களின் சொந்த வணிகங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஒவ்வொரு வீடுகள் என்று அவர்கள் பலமானவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் எவ்வளவு பலமானவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் விரும்புவதை எளிதாக அவர்களால் பெற முடியும். இந்த பரந்து விரிந்த ஆசியாவில் திவாகருடன் வேறு யார் சண்டையிட முடியும்? அவர்களுடன் யாராலும் சண்டையிட முடியாது. யாருமே இல்லை என்று கூட சொல்லலாம். உலகின் முதல் மறைக்கப்பட்ட குடும்பம் மட்டுமல்ல, மிகவும் அதிகமான நபர்களை கொண்ட குடும்பமும் இதுதான். அந்த குடும்பம் ஆசியாவிலேயே பரவலாக இருக்கின்ற குடும்பம். திவாகர் சரவணனை கொல்ல விரும்பினால் அவர் அதை ஒரே ஒரு வார்த்தையில் செய்திருக்க முடியும். அதனால் ஜெஸ்ஸி சாராவிடம் திவாகரை அறிமுகப்படுத்தினாள். இதை கேட்ட சாராவும் ஜெஸ்ஸியிடம், நீ என்ன கேலி செய்றியா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆனால் அவளுடைய கண்களில் உற்சாகம் அதிகமாக இருந்தது. சாரா சீரியஸாக பேசிக் கொண்டிருந்ததை பார்த்த ஜெஸ்ஸி புன்னகையுடன், நிச்சயமா நான் உங்களை கேலி பண்ணல, நீங்க சரியாதான் சொல்றீங்க. ஃபீனிக்ஸ் குடும்பத்தோட மைட்டி 7 தனிப்பட்ட முறையில சரவணனை சமாளிக்க மாட்டாங்க. ஆனா அதுல சக்திவேல் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கலாம். இந்த சக்திவேல் நிறைய வெளிநாட்டு கம்பெனி வச்சிருக்கிறாரு. அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. சரி, இதை உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லிடுறேன். என்னை நம்பி இதை என்கிட்ட கொடுத்தது விதுரன். சரவணனை வேஸ்லாண்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் தேவைப்பட்டுச்சு என்று ஜெஸ்ஸி சொல்லி முடித்ததும் சாரா ஆர்வமாக அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பின் ஆர்வமாக ஜெஸ்ஸியிடம், லிஸ்டா? அதென்ன லிஸ்ட் என்று கேட்டாள். அவளுடைய ஆர்வத்தை பார்த்து ஜெஸ்ஸி லேசாக சிரித்துவிட்டு, அது சரவணன் பரம்பரையை வச்சிருந்த பிசினஸோட லிஸ்ட். நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா விதுரன் அதை உங்களுக்கு கொடுத்துருவாரு. இது ஒரு நல்ல டீல் தானே? விதுரன், திவாகர், இந்த 2 பேரோட அர்த்தம் என்னன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல என்று ஜெஸ்ஸி பேசும்பொழுது தன் குரலை தாழ்த்தி கொண்டு சொன்னாள். அவள் குரலில் சலனம் நிறைந்திருந்தது. அது சாராவிற்கும் நன்றாகவே தெரிந்திருந்தது. விதுரன் வலுவான வெஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்தவர். மேலும் அவர் ஒரு முன்னாள் சர்வதேச கூலிப்படையை வழி நடத்தியவர். பல பிசினஸை கைப்பற்ற ஃபீனிக்ஸ் குடும்பத்திற்கு உதவினார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் நிலையை பாதுகாக்கவும் உதவினார். குறிப்பாக சில பிசினஸ் மேன்களிடம் ஃபீனிக்ஸ் குடும்பத்திற்கு ஒரு ஒப்பந்தம் செய்ய உதவினார். எல்லாவற்றிற்கும் பிறகு பெஸ்வானி குடும்பத்தின் நிலை வழக்கத்தை விட அதிகமாகவே இருந்தது. அவர்கள் ஆசியாவில் ஃபீனிக்ஸ் குடும்பத்தின் தலைவரானார்கள். இப்போது வரை அவர்களின் நிலை இன்னும் வெல்ல முடியாதபடியாகத்தான் இருக்கிறது. இன்று பெஸ்வானி குடும்பத்தின் பலம் மிகவும் பயங்கரமாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மேஜர் ஆசியாவில் உள்ள நிதி குழுக்கள் ஒரு முறை பெஸ்வானி குடும்ப வீட்டிற்கு செல்வார்கள். ஆனால் இதை துளியும் பொருட்படுத்தாமல் பெஸ்வானி குடும்பம் முதலீடு செய்தோ இல்லையோ, பெஸ்வானி குடும்பத்தில் உள்ளவர்களின் வேலைக்காக இந்த குடும்பங்கள் இன்னும் ஏதாவது கண்டிப்பாக செய்வார்கள். இல்லையெனில் அதன் விளைவுகளை யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிகமாக இருக்கும். ஆசியாவில் உள்ள அனைத்து தொழில் முனைவோரும் ஒரு குளத்தில் சிறிய மீன்களாக இருந்தால் பெஸ்வானி குடும்பம் குளத்தின் மீன்களை பிடிக்கும் கொக்காக இருக்கும். அவர்களின் அனைத்து பிசினஸும் மிகப்பெரியது மட்டுமல்லாமல் விலை உயர்ந்தும் கூடவாகவும் இருக்கும். மேலும் ஜெஸ்ஸி சொன்னதை பற்றி சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு, எனக்கு தெரியும், பெஸ்வானி ஃபேமிலியில் இருக்கிற விதுரன் ரொம்பவே திறமையான ஆள்தான் என்று சொல்லி சாரா ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். ஜெஸ்ஸி சொன்ன தகவல்களை கேட்ட பிறகு தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள நினைத்து அவள் பெருமூச்சு விட்டு அமர்ந்திருந்தாள். அதிர்ஷ்டவசமாக அவளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. அவளுக்கு உதவுவதற்கு நிறைய பேர் இருந்தார்கள். இல்லையெனில் விதுரன் போன்ற ஒருவரை பற்றி சாரா அறிந்து கொள்ள இயலாமல் போயிருக்கும்.
சாரா சொன்ன விதுரன் மற்றும் திவாகர் ஆகிய 2 ஆண்களால் மட்டும்தான் ஜெஸ்ஸியை நம்ப முடியும் என்று உணர்ந்தாள். ஆனால் இந்த 2 பேரும் சாதாரண மக்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. சாரா ஜெஸ்ஸியிடம், நான் இப்ப என்ன செய்யணும்? நான் அப்படி செய்யறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டாள் சாரா. எப்பொழுதும் நேரடியாக மற்றும் தீர்க்கமான முடிவுகளில் நம்பிக்கையாக இருந்தாள். ஜெஸ்ஸி தான் உட்கார்ந்திருந்த சீட்டில் இருந்து எழுந்து மறுபடியும் உட்கார்ந்து ஒரு காலை தூக்கி அவள் கால் மேல் போட்டு சிரித்தாக சிரித்துக் கொண்டாள். பின் சாராவை பார்த்து, இது ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயமே இல்ல. ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. சரவணனை எனக்கு தெரியும். உங்களோட மகள் நல்லா தான் இருக்கா. இப்போதைக்கு அதுதான் சரவணனுக்கு முக்கியம். அதனால நீங்க சரவணனை பாக்குறதுக்கு திரும்பி போங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. அடுத்தடுத்து நீங்க என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். பதிலுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கல்ல, அது இன்னும் ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். அந்த குடும்பத்தால நீங்க நினைக்கிற எதை வேணும்னாலும் வாங்கலாம். நீங்க நினைக்கிறத விட பெரிய அங்கீகாரம் கூட கிடைக்கும். திவாகரோட ஒரு சில வார்த்தையால நீங்க சௌத்ரி ஃபேமிலிக்கு தலைவரா கூட ஆகலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்று சொன்னாள். ஜெஸ்ஸியின் இந்த வார்த்தைகளை கேட்ட சாராவிற்கு இதயத்தில் இடி விழுந்தது போல இருந்தது. திவாகருடன் சேர்ந்து வேலை செய்யும் வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. ஆனாலும் அவர் வெற்றி பெற கொஞ்சம் தொலைவிலேயே இருப்பதாக அவள் நினைத்து கொண்டிருந்தார். சௌத்ரி குடும்பத்தின் தலைவராக இருக்க முடியும் என்றால் செபாஸ்டின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் ஆல்பர்ட் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் எதிர்காலத்து சாராவை பார்க்கும்போது தரையில் குனிந்து மண்டியிட வேண்டும் என்று அர்த்தமா? இவையெல்லாம் நினைத்து சாராவிற்கு உள்ளம் அதிர்வது போல இருந்தது. ஆனால் மறுபக்கம் சிறிய உற்சாகத்துடனும் இருந்தார். இருப்பினும் அவர் வேண்டுமென்றே தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் உற்சாகத்தை அடக்கி அமைதியாக இருப்பது போல நடித்தார். அவர் மீண்டும் ஜெஸ்ஸியிடம் பேசினார். சரி, நாம அப்புறம் பார்க்கலாம். இது நல்லா தான் இருக்கு, பட் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் டீல் பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அந்த காஃபி ஷாப்பை விட்டு வெளியேறினார். பின் சாரா இங்கிருந்து கிளம்பியதும் ஜெஸ்ஸி சாரா செல்வதை பார்த்து பின் தன்னுடைய திட்டம் நிறைவேறிவிட்டதாக மனத்திற்குள் நினைத்து சிரித்துக் கொண்டிருந்தாள். மேலும் சரவணனை பற்றி தெரிந்து கொள்ள அவள் நினைத்தது இன்வெஸ்டிகேஷன் செய்ய ஆரம்பித்தாள். ஜெஸ்ஸி சரவணனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எதையோ செய்து கொண்டிருந்தாள். தன்னால் முடிந்த காரியங்களையெல்லாம் அவள் சரவணனுக்கு எதிராக செய்து கொண்டிருந்தாள். 784 பெஸ்வானி குடும்பத்தின் அழைப்பு. தாரிகாவின் பெற்றோர் நேர்மையானவர்கள் மற்றும் பணக்காரர்கள் என்பதை ஜெஸ்ஸி அறிந்திருந்தாள். ஒருவேளை அவர்கள் பணக்காரர்களாக இல்லை என்றாலும் அவர்கள் நல்ல மனிதர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களின் மதிப்பு யாராலும் எப்பொழுதும் பாதிக்கப்படாது. ஜாயின் பெற்றோரை பொறுத்தவரை அவர்களுடைய அந்தஸ்து யாராலும் நெருங்க முடியாத அளவிற்கு இருக்கிறது என்பதையும் ஜெஸ்ஸி அறிந்திருந்தாள். அபி குடும்பத்தின் மீது சரவணன் முதலீடு செய்திருந்தது. அதனால் இப்பொழுது அவர்களின் பல்பொருள் அங்காடியாக கோஸ்டோன் மாறிவிட்டது. கோஸ்டோனில் மிகப்பெரிய பல்பொருள் அங்காடி மற்றும் பெரிய பெரிய கடைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதனால்தான் அபி ஃபேமிலி அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வந்தார்கள். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜெஸ்ஸி இதெல்லாம் கூடாது, அவன் தன்னுடன் மட்டுமே பழக வேண்டும் என்றும் தன்னை ஒப்பிடுகையில் அவர்கள் அனைவருமே அழகில் கொஞ்சம் குறைவுதான் என்றும் நினைத்து கொண்டிருந்தாள். தாரிகா, ஜாய், அபி இவர்களை தவிர்த்து எலினாவை மட்டும் ஜெஸ்ஸி கொஞ்சம் அதிகமாகவே வெறுக்கும் அளவில் இருந்தாள். எலினா ஜெஸ்ஸியை விட அழகாகவும் பார்த்தவுடன் மயக்கும் தோற்றத்திலும் இருந்தாள். அவள் எலினாவை பார்த்து இவ்வளவு அழகான பெண் இந்த உலகில் இருக்க முடியுமா என்று நினைத்தாள். எலினாவை சாதித்து விட்டால் அவள் இந்த உலகை சாதித்து விட்டதாக கருதினாள். அவளை பழிவாங்குவதற்காக காத்திருந்த பொழுது எலினாவின் அம்மா சாரா துல்லியமாக ஜெஸ்ஸியிடம் வந்து சிக்கினார். இதனால் ஜெஸ்ஸி ஏதேதோ திட்டம் போட்டு எலினாவின் அம்மாவை திவாகர் மற்றும் விதுரன் என்ற பெயர்களை சொல்லி அவர் நினைத்தபடியே வெற்றிகரமாக ஏமாற்றிவிட்டாள். ஜெஸ்ஸி மிகவும் புத்திசாலியான பெண். அவள் எலினாவின் அம்மா சாராவை முட்டாள் என்று நினைத்து கொண்டிருந்தாள். அவளை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது எலினாவை சரவணனுக்கு அருகில் நெருங்கிவிடக்கூடாது என்றும் அவளை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்றும் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் எலினா சரவணனுக்கு ஒரு நல்ல தோழியாக மட்டுமே இருந்தாள். அதை ஜெஸ்ஸி புரிந்து கொள்ளாமல் அவளுடன் போட்டி போட ஆரம்பித்தாள். சரவணனை பொறுத்தவரை அவன் தாரிகாவை மட்டுமே உண்மையாக காதலித்துக் கொண்டிருந்தான். மற்ற பெண்களை அவன் தன்னிடம் நட்பு ரீதியாக தவிர மற்ற எண்ணங்களில் அனுமதிப்பதில்லை. ஆனால் இது எல்லாமே ஜெஸ்ஸிக்கு தெரியாத விஷயமாக இருந்தது. ஜெஸ்ஸி மிகவும் புத்திசாலியான பெண்தான். அவள் குடும்பம் ஏழ்மையாக இருந்தது. அவள் தன்னால் முடிந்தவரை தன்னுடைய அழகையும் தன்னுடைய பேச்சு திறமையும் வைத்து மற்றவர்களையும் அவள் நினைத்தவர்களையும் ஏமாற்ற முடியும் என்று நம்பினாள். ஜெஸ்ஸி
காஃபி கடையை விட்டு வெளியே வந்த பிறகு அவளை ஒருவன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவள் அதை கவனித்த பிறகு தன்னை ஒருவன் வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தாள். அவள் இப்போது காஃபி கடையின் வாசலில் இருந்தாள். அதே சமயம் வாசலில் மெர்சிடஸ் கார் நின்றிருந்தது. ஜெஸ்ஸி காரை பார்த்த பிறகு அந்த நபரிடம் சென்று, ஹாய் சார், நான் ஜெஸ்ஸி. இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? நீங்க ஃப்ரீயா இருந்தா நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் என்று அந்த மனிதனிடம் கேட்டாள். அந்த மனிதன் இந்த விஷயங்களில் கெட்டிக்காரனாக இருந்தான். அதனால் அவள் சொல்ல வந்தது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. ஜெஸ்ஸி இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தவுடன் அவன் ஜெஸ்ஸியை தன் பக்கமாக இழுத்து அவள் முகத்தை பார்த்து, இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த பிளானும் இல்லை, ஆனா இன்னைக்கு நைட்டு நாம 2 பேரும் ஒரு டேட் பண்ணலாம் என்று சொன்னான். சௌத்ரி ஃபேமிலியின் மாளிகையில் சௌத்ரி ஃபேமிலி தலைவருடன் ஆதிசேஷன் பேசி முடித்த பிறகு அவர் உடனடியாக சரவணனை தேடிச் சென்றார். மறுபுறம் சரவணன் ஜாயிடம், கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன். பிராங்க்லின் ஃபேமிலிக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் ஃபீனிக்ஸ் ஃபேமிலி இன்னும் எந்த பிளானும் பண்ணல என்று அவளை அமைதிப்படுத்துவதற்காக ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தான். அப்போது சரவணனும் ஜாயும் இருந்த அந்த இடத்தின் வாசலில் ஆதிசேஷன் நின்று கொண்டிருந்தார். அவர் சரவணனை நோக்கி பார்த்து, மிஸ்டர் சரவணன் என்று ஒரு சிக்கலான முகபாவத்துடன் கூப்பிட்டார். பின் சரவணன் அவரை பார்த்து, தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க என்று சொன்னார். ஆதிசேஷன் நன்றி உணர்வை வெளிப்படுத்த முயற்சிப்பதை சரவணன் பார்க்க முடிந்தது. அதனால் அவன் அவரிடம் பணிவாக பதிலளித்தான். பின் அவர் ஜாயை பார்த்து, மிஸ் ஜாய், பிராங்க்லின் ஃபேமிலி இன்னும் உள்ள வரல. இது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் மிஸ்டர் சரவணனை மறைச்சு வச்சதுனால தான் இந்த பிரச்சனை. அந்த நேரத்தில் நீங்க சிட்டடல்ல இருந்தீங்க. இதை பத்தி ஃபீனிக்ஸ் ஃபேமிலியோட பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்கு என்று ஆதிசேஷன் ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் மறுபடியும், பிராங்க்லின் ஃபேமிலி யாரோ ஒருத்தருக்காக மறைச்சதுனால அவங்களால இதுக்கு குற்றவாளியா இருக்க முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்கோட முக்கியமான விஷயமே பிராங்க்லின் ஃபேமிலி தான். ஜாயோட அம்மா, அப்பா, குறிப்பா அவருடைய அம்மா இதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்க அதுக்கான நஷ்டீடு கொடுத்துருங்க. அவங்க எல்லாரும் பிராங்க்லின் ஃபேமிலியோட ஒரு பகுதி சொத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க. இது போக வேஸ்ட்லேண்ட்ல வேற ஒரு கோரிக்கை வச்சாங்க என்று அவர் சொல்லி முடித்தார். அவர் சொல்லி முடித்ததும் சரவணன் ஆர்வமாக, அது என்ன கோரிக்கை என்று கேட்டான். சரவணன் கேட்டதும் ஜாயும், அது என்ன, என்ன கோரிக்கை என்று உடனே கேட்டாள். பிறகு ஆதிசேஷன் மெதுவாக, உன்னோட அண்ணா மோஹித் விருப்பம் இல்லாதனால இந்த குடும்ப சொத்துக்கு வாரிசாக முடியாது. நீ ஒரு பொண்ணுதான், உன்னால எப்பவும் இந்த குடும்பத்துக்கு வாரிசாக முடியாது. ஆனா நீ இந்த முடிவை ஏத்துக்கிட்டா நான் கண்டிப்பா இந்த குடும்பத்துக்காக நீ வாரிசாகலாம். அதனால அவங்க தன்னோட சொத்துல பாதியை விட்டு கொடுக்க விரும்புறாங்க. மிஸ்டர் சரவணன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிராங்க்லின் குடும்பத்துல மிச்சம் இருக்கிற சொத்தை அவரோட கைக்கு மாத்திடுவாங்க. ஸோ மிஸ்டர் சரவணன் உங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒரு ஆளை கல்யாணம் செஞ்சுக்கிறது அவங்க குடும்பத்தோட சம்பிரதாயம் தான். ஆனா இந்த விஷயத்தை நிராகரிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல பிராங்க்லின் ஃபேமிலிய அவங்க பனிஷ் பண்ணியிருக்காங்க என்று சொன்னார். இதை கேட்ட சரவணன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் ஜாயின் பெற்றோரை இன்னும் ஒரு முறை கூட சந்தித்ததில்லை. அவர்கள் இப்படியொரு முடிவை எடுப்பார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. மேலும் அவனால் தான் அவர்கள் ஃபீனிக்ஸ் குடும்பத்தால் தண்டிக்கப்பட்டார்களா என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஜாயின் அம்மா இந்த முடிவை எடுப்பார் என்று சரவணன் ஒருபோதும் நினைத்ததில்லை. அவர் ஒருபோதும் ஜாயுடன் சரவணன் பழக அனுமதித்ததில்லை. ஆனால் அவர் உண்மையில் திடீரென்று இந்த முடிவை எடுத்தது சரவணனின் இதயம் கொஞ்சம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. மறுபுறம் எலீனாவும் இதை கேட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். எலீனாவை பொறுத்தவரை சரவணன் அவளுடைய நண்பன். அவளுடைய நண்பனுக்கு ஒரு நல்ல பெண், அவனுக்கு ஏற்றாற்போல ஒரு திறமையான பெண் அவனுடைய வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆதிசேஷன் சொன்னதை கேட்டு கொண்டிருந்த சரவணன் திடீரென்று அவரிடம், இப்ப ஜாயோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க என்று கேட்டான். சரவணன் கேட்ட கேள்விக்கு ஆதிசேஷன், அவங்க 2 பேரும் வேஸ்ட்லேண்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்கள பத்தி எந்த செய்தியும் இதுவரைக்கும் கிடைக்கல. நாங்களும் எவ்வளவோ தேடி பார்த்தோம், ஆனா அது எங்களுக்கு உதவல. ஒரு சிலர் அங்க கப்பல் விபத்துல அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல என்று தலையை அசைத்து கூறினார். ஜாயின் பெற்றோர்கள் கப்பல் விபத்தில் இறந்து விட்டார்கள் என்று ஆதிசேஷன் சொன்னார். அதை கேட்ட ஜாய் மிகவும் கோபமாக எழுந்து நின்று அவரிடம், நீங்க என்ன சொல்றீங்க? முட்டாள்தனமா பேசுறீங்க. என்னோட அம்மா அப்பா இப்படி கப்பல் விபத்துல செத்துருப்பாங்க என்று அதிர்ச்சியாக கேட்டாள்.
ஜாயின் கோபத்தை பார்த்த ஆதிசேஷனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவரால் விளக்கவும் முடியவில்லை. இருந்தாலும் ஜாயால் அவளுடைய பெற்றோரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பது உண்மைதான். இந்த நேரத்தில் சௌத்ரி குடும்ப மாளிகையின் கதவுக்கு வெளியே ஒரு அசிஸ்டன்ட் அவசரமாக வந்து கொண்டிருந்தார். அவருடைய கையில் ஒரு சிவப்பு பெட்டி இருந்தது. அந்த பெட்டிக்குள் ஒரு அழைப்புதல் இருந்தது. மேலும் அந்த பெட்டியில் பெஸ்வானி என்ற பெரிய வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. இந்த வார்த்தை மிகவும் அழகான கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. பெட்டியை திறந்ததும் அதன் தகவல் விவரமாக உள்ளே எழுதப்பட்டிருந்தது. இது உண்மையாகவே பெஸ்வானி குடும்பத்தின் அழைப்பு என்று அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஜூலியஸ் தனது அறையை விட்டு வெளியேறியதும் பெஸ்வானி குடும்பத்தின் அழைப்பு என்று கேள்விப்பட்டவுடன் அவர் உடனே சந்தோஷப்பட்டார். பின் தனது மனதிற்குள், இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு சௌதரி ஃபேமிலி ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தான். பெஸ்வானி குடும்பம் சௌதரி குடும்பத்துக்கு இன்விடேஷன்லாம் அனுப்பியிருக்காங்க என்று நினைத்துக்கொண்டே நடந்து சென்று தன்னுடைய கைகளால் அதை எடுத்துக்கொண்டார். அது பல சதாப்தங்களாக இருந்தது. இந்த பல வருடங்களில் இதுவே முதன் முறையாக அவர்களை சௌத்ரி குடும்பம் என்று உணர வைத்தது. இந்த இன்விடேஷன் அவர்கள் மீண்டும் எழுதுவதற்கு ஒரு உதவிகரமாக இருந்தது. இந்த நேரத்தில் சாராவும் திரும்பி அந்த இடத்திற்கு வந்தார். சாரா ஜெஸ்ஸியுடன் காஃபி சாப்பிட்ட பிறகு அவர் வேறு ஒரு நபராக மாறிவிட்டார். அவர் தன் தோற்றத்தை மாறி பார்ப்பதற்கு மிகவும் பிரகாசமாக இருந்தார். அவருக்கு முன்பிருந்த அகங்காரம் முற்றிலும் போயிருந்தது. சாரா சௌத்ரி குடும்பத்திற்கு திரும்ப வந்த பிறகு அவரை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உணர்ந்தார். ஆனால் அவர் சிறிது கூட சங்கடமாக உணரவில்லை. பின்னர் சாரா அங்கு சுற்றி பார்த்தார். அந்த இடத்தில் அவருடைய மகள் எலினாவை கண்டதும் அவர் அவளின் அருகில் சென்றார். எலினா சாரா தன் அருகில் வந்த பின் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்திருந்தாள். அதனால் சரவணனை நோக்கி திரும்பி பார்த்து, சரவணா, நீங்க இருந்த ஜாயை கூட்டிட்டு போ. இங்க என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் நினைக்காத என்றாள். சரவணன் இப்போது சாராவை பார்க்க விரும்பவில்லை. அதனால் அவன் எலினா சொன்னதை கேட்டு தலையசைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அவன் அங்கிருந்த ஜாயை அழைத்துக்கொண்டு கொல்லைப்புறத்தில் இருந்த தோட்டத்திற்குள் சென்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜாய் தன்னுடைய ஆன்மாவை இழந்தவள் போல இருந்தாள். அவள் கொல்லைப்புறத்தை அடைந்ததும் அவளுடைய முகம் கண்ணீரால் நிறைந்திருந்தது. அவள் கலங்கிய கண்களோடு சரவணனை பார்த்து, சரவணா, என்னோட அம்மா அப்பாக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இப்பவே அவங்கள பார்க்கணும் போல இருக்கு என்று அழுது கொண்டே சொன்னாள். ஜாய் அழுது கொண்டே பேசுவதை பார்த்த சரவணன், ஜாய், அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க என்ற ஜாயின் தலையை தட்டியபடி அன்பாக சொன்னான். ஆனால் வாயளவில் அவன் பதிலளித்து விட்டாலும் உண்மையில் இதை எப்படி சமாளிப்பது என்று அவனுக்கும் தெரியவில்லை. சரவணன் ஜாயின் பெற்றோரை இதுவரை முறையாக சந்தித்ததில்லை. இருப்பினும் அவர்கள் தன் சொத்தை வேறு ஒருவருக்கு மாற்ற நினைத்ததால் பீனிக்ஸ் ஃபேமிலியால் தண்டிக்கப்பட்டார்கள். அதனால் சரவணன் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியுடன் இருந்தான். அவன் ஜாயின் அம்மாவை நினைவு கூர்ந்தபோது அவரை பற்றிய அணுகுமுறையில் ஒரு தவறான புரிதல் இருப்பதாக அவன் நினைத்தான். அந்த நேரத்தில் ஜாயின் தாய் தன் மகள் தன் அந்தஸ்துக்கு நிகரான ஒரு கணவனை திருமணம் செய்ய முடியும் என்று அவர் நம்பினார். பெரிய பீனிக்ஸ் குடும்பத்தில் மணமகனும் மணமகளும் நன்றாக பொருந்துவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. ஜாயின் அம்மா தன்னுடைய மனதில் ஏற்கனவே தன்னை அவருடைய மருமகனாக பார்த்திருக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தான். அவன் ஜாயை பார்த்து, கவலைப்படாத, அவங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத என்று சரவணன் அவளிடம் ஆறுதல் கூறினான். இருப்பினும் ஜாயால் இன்னும் அமைதியாக இருக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து அவள் செல்போனை எடுத்து அவளது பெற்றோரின் எண்ணை மீண்டும் டயல் செய்தாள். ஆனால் போனில் மறுபுறம் இருந்து எந்த பதிலும் அவளுக்கு கிடைக்கவில்லை. ஜாயின் கை கால்கள் கட்டுக்கடங்காமல் நடுங்க ஆரம்பித்தது. அவளுடைய உடல் அதிகமாக குளிராக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சரவணனை பார்த்து, இல்ல, நான் கவலைப்படல என்று சொன்னாள். மேலும் சரவணனிடம், என் அப்பா அன்னைக்கு என்கிட்ட பேசியிருந்திருக்கணும். அவர் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு நான் நினைச்சேன். என்னோட அப்பாவும் அம்மாவும் எது என்கிட்ட மறைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நான் அவங்க கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்கவில்லை. நானும் எதுவும் சொல்லல. அவங்க ரொம்ப நாள் அப்படிதான் இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்னோட அம்மாட்ட கேட்டேன். அவங்க எதுவுமே சொல்லல. ஒன்னும் இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன்.
ஆனா அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நாங்கள் ஒரு மாதிரி இருக்கோன்னு மட்டும் சொன்னாங்க. இதோட உண்மையான காரணம் என்னன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. எங்க அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பா எதுவும் ஆயிருக்க கூடாது. என்னோட அப்பா வெளியில போறதுக்கு முன்னாடி என்கிட்ட மோகித் சிட்டாட்டல்ல தங்க விரும்பினால் நான் அவனை அங்கேயே இருக்க வைக்கணும்னு சொன்னாரு என்று அழுது கொண்டே சொன்னாள். அவள் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் உதவியற்றவளாகவும் அவள் தலையை தொங்க போட்டு கொண்டிருந்தாள். சில நிமிடங்கள் கழித்து மறுபடியும் சரவணனிடம், உனக்கு தெரியுமா, என்னோட அம்மா அப்பா என்னோட அண்ணா எது செஞ்சாலும் அவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா அவங்க அவனுக்காக கடைசியா பேசுறது மட்டும்தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணினதா நான் நினைக்கிறேன் என்று சொல்லி மேலும் அழுது கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் சரவணனுக்கு அவளை இனி எப்படி ஆறுதல் படுத்துவது என்று தெரியவில்லை. இந்த விஷயத்தில் உண்மையில் சரவணனுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. இந்த நேரத்தில் விசித்திரமான ஒன்று இருந்தது. அந்த இடத்திற்கு ஆதிசேஷன் வந்தார். அவரை பார்த்த சரவணன் வேகமாக அவரை நோக்கி திரும்பினான். ஆதிசேஷன் அவனை பார்த்து புன்னகைத்துவிட்டு, மிஸ்டர் சரவணன், நீங்க கவலைப்பட மாட்டீங்கன்னு நம்புறேன். நான் ஜாயை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க என்று ஆதிசேஷன் சொன்னதும் சரவணன் அதை கேட்டு தலையசைத்தான். அவர் கண்களில் அவன் எந்த விதமான விரோதத்தையும் காணவில்லை. அதனால் அவன் சிறிது கூட யோசிக்காமல் அவர்களை அனுப்ப சம்மதித்தான். பின் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு, அவங்க ஏன் உங்களை ஜாயை கூட்டிட்டு வர சொன்னாங்க? வேஸ்ட்லேண்ட்ல வேற ஆள் இல்லையா? அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்ல முடியுமா? நீங்க தெளிவா சொன்னா மட்டும்தான் ஜாயை அங்க கூட அனுப்ப முடியும் என்று யதார்த்தமாக கேட்டான். இதை கேட்ட ஆதிசேஷன் சரவணனிடம் தலையசைத்துவிட்டு, மிஸ்டர் சரவணன், கண்டிப்பா நான் சொல்றேன். உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நீங்க தான் என்னோட புது பாஸ். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். நீங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ என்கிட்ட கேளுங்க என்று பதில் சொல்லி முடித்தார். ஆதிசேஷன் சரவணன் கேட்ட கேள்விக்கு, சுமார் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி தான் ஜாயோட அப்பா அம்மா வேஸ்ட்லேண்டுக்கு போயிருந்தாங்க. ஃபீனிக்ஸ் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜாயோட அப்பாவோட நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. ஏன்னா அவர் அந்த குடும்பத்தில் முதலாவதாக இருந்தார். நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய இடத்த பிடிக்க விரும்புகிறாங்கன்றது உண்மை. ஜாயோட அப்பாவுக்கும் அதே எண்ணம் தான் இருந்திருந்தது என்று ஆதிசேஷன் சொன்னதும் சரவணன் தலையசைத்தான். அது அவருக்கும் தெரியும். இது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவர் இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். அதனால்தான் ஜாயின் அப்பா ஆரோனை கண்டுபிடிக்க சென்றபோது பெரும் பரபரப்பு அந்த குடும்பத்தில் ஏற்பட்டது. இருப்பினும் அதை பத்தி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அந்த நேரத்தில் சக்திவேல் மட்டுமல்லாமல் அருண் குடும்பமும் இதை பற்றி சரியாக அறிந்திருக்கவில்லை. ஆனால் ஜாய் ஆரோன் குடும்பத்திற்கு செல்லும்படி தனது அப்பாவிடம் கெஞ்சினாள். இல்லையெனில் சில விஷயங்களை இன்னும் தெளிவாக பார்க்க முடிந்திருக்கும் என்று சரவணன் நினைத்தான். ஜாயின் பெற்றோர்கள் அவருக்கு விரோதமாக இல்லை என்பதையும் அவனால் பார்க்க முடிந்தது. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட சரவணன் ஜாயை தன் கைகளில் பிடித்து, நீ போ என்று சொன்னான். இதை கேட்டதும் ஜாய் ஒரு நிமிடம் சரவணனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து ஆதிசேஷனின் பக்கத்தில் வந்து நின்றாள். இதை பார்த்த ஆதிசேஷன் தலையசித்துவிட்டு மேலும் பேசத் தொடங்கினார். ஃபீனிக்ஸ்ல இருக்கிற 10 பெரியவங்கள ஒருத்தரோட நிலைமையை மட்டும் பிராங்க்லின் குடும்பத்தால அபகரிக்கப்பட்டது. உண்மையிலேயே அந்த மூத்தோரோட நிலைமை கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு. பிராங்க்லினுடைய குடும்பம் முக்கியமானதுன்னு அவங்களுக்கு படலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபீனிக்ஸ் குடும்பத்துக்கு இதை பற்றின ஒரு பெரிய கவலை எல்லாம் எதுவும் இல்லை என்று சொல்லி முடித்தார். இதை கேட்டதும் சரவணன், சரி, நீங்க இது வரைக்கும் சொன்ன கதையெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அது சொல்லுங்க என்று முகம் சுழித்துக் கொண்டு கேட்டான். அந்த நேரத்துல ஃபீனிக்ஸ் குடும்பம் ஆசியா மேல கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க ஆசியாவில் பிசினஸ் பண்றத அடியோட வெறுத்தாங்க. அந்த நேரத்தில் ஆசியாவிலேயே அதிக வளர்ச்சியா இருந்த நாடு கடோகா மட்டும்தான். அதனால பிராங்க்லின் குடும்பத்தோட நிலைமையே அர்த்தமில்லாம போயிடுச்சு. பல வருஷமா ஆசியாவோட வளர்ச்சி இந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு ஃபீனிக்ஸ் குடும்பம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வளர்ச்சி ஒரு அசாதாரணமான வளர்ச்சி. அது கடோகாவை விட ரொம்ப பெருசா இருந்தது. எல்லாருக்கும் அதை நினைச்சி ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இன்ஃபேக்ட் யூரோப்ல இருக்கிற மற்ற நாடுகளை மிஞ்சுற அளவுக்கு இருந்தது. இந்த வளர்ச்சியில வந்ததுக்கு அப்புறம் பிராங்க்லின் குடும்பத்தோட வளர்ச்சியும் பிரச்சனை இல்லாம இயல்பா தான் இருந்துச்சு.
எல்லாத்துக்கும் மேல இதுலயும் ஒரு பிரச்சனை வந்தது. அது என்னன்னா, பிராங்க்லின் குடும்பத்துக்கு வாரிசே கிடையாது. தயவு செஞ்சு நான் சொல்றத தவறா புரிஞ்சுக்காதீங்க. மோஹித் ஒரு மனுஷனே இல்லை அப்படின்னு நான் சொல்லல. ஜாயோட அப்பா பிராங்க்லின் குடும்பத்தோட ஒரு ஆள் தான். ஆனா அவர் ஜாயோட தாத்தாவோட ரத்த சொந்தம் இல்லை. அவரோட தெய்வ குழந்தை, தெய்வ மகன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பிராங்க்லின் குடும்பம் ரொம்ப பெரிய சாபத்துக்கு உட்பட்ட குடும்பம்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. அதனால ஒரு சிலரால் மட்டும்தான் பிராங்க்லின் குடும்பத்துக்காக நிற்க முடிஞ்சது. ஆனால் ஜாயோட பேரண்ட்ஸ் ரொம்பவே புத்திசாலிகள். அவங்க உங்களை பிராங்க்லின் வாரிசை ஏற்றுக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. அது உங்கள் குடும்பத்தோட சொத்து தான். உண்மையை சொன்னால் அவங்களோட முடிவு ரொம்பவே புத்திசாலித்தனமானது தான். அவங்க நிலைமையில் இருக்கிற யாராக இருந்தாலும் இப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வேஸ்ட்லேண்ட் பரிதாபமான நிலைமையில் அவங்கள விட ஒரு படி மேலே இருக்கு. 15 நாளைக்கு முன்னாடி ரேஸ் மீட்டிங்கில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. யாருமே ஆனால் அதை ஃபாலோ பண்ணல. நான் கூட அதை செய்யலை. பிராங்க்லின் குடும்பத்தை சேர்ந்த யாரையும் இந்த மீட்டிங்கில் இனிமே பார்க்கக்கூடாதுன்னு வேஸ்ட்லேண்டில் இருக்கிற பொதுமக்கள்கிட்டையும் எங்ககிட்டையும் சொன்னாங்க. கடலில் கூட பிராங்க்லின் குடும்பத்தோட கப்பலுக்கு ஏதோ நடந்துச்சுன்னு சிலர் ஏதோ சொன்னாங்க. சிலர் கப்பல் கவுந்துருச்சுன்னு சொன்னாங்க. சிலர் சுனாமி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சிலர் அலையிலேயே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஏன் இன்னும் சிலர் கப்பலில் நடந்த விபத்தில் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எது உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் ஜாயோட பேரண்ட்ஸ் அவங்க வேஸ்ட்லேண்டுக்கு வந்தபோது தான் நடந்துச்சுன்னு மட்டும் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. பிராங்க்லின் குடும்பம் ஃபீனிக்ஸ் குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சிருச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வதந்தியை கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன். இந்த வதந்தி உண்மை இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாரும் முன் வரல. அது ஒரு பக்கம். இதை நினச்சி தான் அந்த நேரத்தில் நான் ரொம்பவே பயந்தேன். அதுக்கப்புறம் பிராங்க்லின் குடும்பத்தை பற்றின எந்த செய்தியுமே வரல. அவங்க கப்பலில் நடந்த விபத்தில் இறந்துட்டாங்கிற செய்தி மட்டும்தான் வந்துச்சு. சில நாட்களுக்கு முன்னாடி பெஸ்வானி ஃபேமிலி வேஸ்ட்லேண்டில் ஏற்கனவே பிராங்க்லின் குடும்பத்தை கைப்பற்றுறதுக்காக ஒருத்தரை அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஃபீனிக்ஸ் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிராங்க்லின் குடும்பம் எப்போவோ அழிஞ்சிருச்சு என்று ஆதிசேஷன் தன்னுடைய வார்த்தைகளை முடித்த பிறகு ஜாயால் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதை கேட்டு அவளுடைய கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவள் சில நிமிடங்களிலேயே அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தாள். இதை பார்த்து கொண்டிருந்த ஆதிசேஷன் எதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னோம் என்று நினைத்துக்கொண்டு மனதளவில் குற்றவாளியாக நினைத்துக் கொண்டார். பெஸ்வானி ஃபேமிலியா என்று கேட்ட சரவணன் முகம் ஒரு நிமிடத்தில் திகைப்பாக இருந்தது. அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை என்றாலும் ஜாயின் பெற்றோருடன் பெஸ்வானி ஃபேமிலிக்கு ஏதோ தொடர்பு இருப்பதாக அவன் உறுதியாக நினைத்தான். பின் அவன் இந்த விஷயங்களை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் சொன்னதை கேட்ட ஆதிசேஷன், சார், உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்வானி ஃபேமிலி பற்றி அவ்வளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஃபீனிக்ஸ் குடும்பத்துக்கு கீழே இருக்கிற மைட்டி 7ல் அதுவும் ஒன்று தான். அவங்களுக்கு கீழே பல குடும்பங்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபேமிலியோடையும் ஒரு வலுவான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இந்த பெஸ்வானி ஃபேமிலி பல வருஷமாக மைட்டி 7க்கு கீழே இருக்காங்க. அவங்களோட பொருளாதாரம் அவ்வளோவா நல்லா இல்லை. அப்படின்னாலும் மற்ற எல்லா குடும்பமும் அவங்களுக்கு ஃபீனிக்ஸ் குடும்பத்தோட முன்னாள் ஹீரோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்று சொல்லி அதோடு நிறுத்தி கொண்டார். இதை பற்றி பேசும்போது ஆதிசேஷன் வேண்டுமென்றே பாதியோடு நிறுத்தினார். சரவணன் அவர் பாதியோடு நிறுத்திவிட்டதை புரிந்து கொண்டு மீண்டும் ஆதிசேஷனை திரும்பி பார்த்தார். என்ன விஷயம் சொல்லுங்க. எதையோ சொல்லாம மென்னு முழுங்குறீங்களே. எதையும் மறைக்காம முழுசா சொல்லணும். அப்பதான் நான் எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சாதான் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ நான் கண்டிப்பா இந்த விஷயத்துல ஜாய்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் என்று சொன்னான். சரவணன் சொன்னதை கேட்டுவிட்டு ஆதிசேஷன் விரைவாக தலையசைத்து, இப்பவும் பெஸ்வானி ஃபேமிலியிலிருந்து அனுப்பப்பட்ட அழைப்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்துச்சு என்று சொன்னார். ஆதிசேஷன் சொன்னதை கேட்ட சரவணன் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஆதிசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக செபாஸ்டியன் குடும்ப வீட்டிற்கு நெருங்கி வந்திருந்தார். அவர் சரவணனுக்கு முன்பாகவே அந்த இடத்தில் இருந்தார். ஆனால் அந்த ஃபேமிலி உண்மையில் சரவணனை நேரடியாக கண்டுபிடித்ததா என்ற சந்தேகம் அவர்கள் அனைவருக்கும் இருந்தது. ஆதிசேஷன் ஜாயை மறுபடியும் அழைத்து வரவில்லை என்று அவர்கள் அனைவருக்கும் ஒருவேளை தெரிந்திருக்கலாம் என்று சரவணனிற்கு தோன்றியது. சரவணன் ஆதிசேஷனிடம், எனக்காக கொஞ்சம் அந்த இன்விடேஷன் என்னன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. எதையும் மூடி மறைக்காதீங்க
என்று சொன்னான். இதை கேட்ட ஆதிசேஷனும், ஆமா, இன்விடேஷன் வந்துச்சு. அந்த இன்விடேஷன் அடுத்த வாரம் நடக்க போற உலக கண்காட்சி பத்தின ஒரு இன்விடேஷன். அது பெஸ்வானி ஃபேமிலியில இருந்து இன்னைக்கு செபாஸ்டியன் ஃபேமிலிக்கு அனுப்பப்பட்டது. அதை ஒரு அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுத்தார் என்று ஆதிசேஷன் சொன்னார். மேலும் ஆதிசேஷன் சரவணனை பார்த்து, பெஸ்வானி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அவ்வளவா பிஸ்னஸ் எதுவும் இல்லை. ஆனால் அவங்க எப்பவுமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆசையாக இல்லைனாலும் சுறுசுறுப்பாக பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பெஸ்வானி குடும்பம் அதோட ஆயுத வியாபாரத்துக்கு பிரபலமான ஒரு குடும்பம். அவங்க சாதாரண மக்களோட வியாபாரம் செய்ய என்றைக்குமே விருப்பப்பட்டது இல்லை. அவங்களோட வியாபாரம் எல்லாமே மேல்தட்டு மக்களோட மட்டும்தான் இருக்கும். அவங்க தான் ஆயுதங்களை அதிகமாக பயன்படுத்துவாங்க. மேல்தட்டு மக்கள் அவங்களோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மேல்தட்டு மக்களோட குடும்பங்களுக்குள்ள தான் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சண்டைகள் பெருசாகவும் வெடிக்கும். அதுக்காக நிறைய ஆயுதங்களும் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே பெஸ்வானி ஃபேமிலியில் பல மக்களோட விதிமுறைகளை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. ஆரோன் குடும்பம் கூட அவங்களோட ஒரு முக்கியமான ஷேர் ஹோல்டர் தான் என்று ஆதிசேஷன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சரவணனால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போது ஆரோன் ஃபேமிலியிடமிருந்து அவர்கள் தொழிற்சாலையை எடுத்துக்கொண்ட போது ஆரோன் ஃபேமிலியைப் போலவே நாட்டு துப்பாக்கி மற்றும் நாட்டு வெடிமருந்துகளை விற்க முடியாததால் அவர்களால் பெருமளவிற்கு லாபம் அதிலிருந்து எடுக்க முடியவில்லை. ஆனால் அது அவருக்கு நிறைய மூலதனத்தை கொடுத்தது. இந்த நேரத்தில் சரவணனுக்கு கீழ் இருந்த அந்த அண்டர் கிரவுண்ட் அமைப்பு ஏற்கனவே செயல்பட ஆரம்பித்திருந்தது. ஆதிசேஷனிடம் சரவணன், உலக கண்காட்சி பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? அதாவது நீங்கள் இன்னும் அதை பற்றி சரியா என்கிட்ட சொல்லலை. எனக்கு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் என்று சரவணன் கேட்டான். ஆதிசேஷன் மறுபடியும் சரவணனுக்கு அதை பற்றி விளக்க ஆரம்பித்தார். உலக கண்காட்சி பல வகைகளில் பிரிக்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு நாட்டோட சாதனைகளை வெளிப்படுத்துகிற வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு சர்வதேச கண்காட்சி. பொதுவாக கையெழுத்து, கலை, ஆடை, பழமையான பொருட்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த தடவை விதுரன் பெஸ்வானி அந்த சாலைக்கு வெளியே வாகனங்களுக்கான உலக கண்காட்சி அமைக்கிறதா இருக்கார். உங்களை அங்கே கூப்பிடுறது அவரோட நோக்கம் நல்லதுன்னு எனக்கு தோணலை. இப்போதான் என்னுடைய ஆட்களை அனுப்பி அதை பற்றி விசாரித்து சரிபார்க்க சொன்னேன். எல்லாத்துக்கும் மேலே டஜன் கணக்கான நிறுவனங்கள் அங்கே இருக்கு. உலக கண்காட்சியோட பட்டியலில் இதெல்லாம் இப்போ செயல்பட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாமே உங்க கைக்குள்ள இருக்கிற நிறுவனங்கள் தான் என்று ஆதிசேஷன் சரவணனிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஜூலியஸ் மெதுவாக சரவணனை நோக்கி நடந்தார். அவருக்கும் கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது. இருந்தாலும் தன் கைகளில் இருந்த அந்த இன்விடேஷனை சரவணனுக்கு கொடுத்தார். பின் சரவணனை பார்த்து, சரவணா, இது உனக்காக பெஸ்வானி குடும்பத்திலிருந்து வந்த ஒரு அழைப்பு. சரி, நீ இதை ஓபன் பண்ணி கண்டிப்பா பாரு என்று அவனுடைய கைகளில் கொடுத்தார். சரவணன் அதை வாங்கி அந்த பெட்டியை எடுத்து திறந்தான். பெட்டியின் உள்ளே ஒரு அழைப்பிதழ் போடப்பட்டிருந்தது. இருப்பினும் அழைப்பிதழில் ஒரு எளிய செய்தி எழுதப்பட்டிருந்தது. அதில், நீங்கள் அவர்களின் உயிரை காப்பாற்ற விரும்பினால் வாருங்கள். இது இன்விடேஷனே இல்லையே என்று சொன்னான். பெஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு தொழில் அதிபர்களாக தெரியவில்லை. அவர்கள் ஒரு ரவுடி கூட்டம் போலவும் ஒரு குண்டர்கள் கூட்டம் போலவும் இருந்தார்கள். தொழிலதிபரான ஆதிசேஷன் இதை பார்த்தவுடன் அதனுடைய அர்த்தத்தை தெளிவாக என்னவென்று புரிந்து கொண்டார். அவர்கள் என்னவென்று தீர்க்கமாக யோசிப்பதற்குள் இந்த இன்விடேஷனை கொடுத்த அந்த ஜூலியஸ் வெகு தூரம் சென்றிருந்தார். பெஸ்வானியின் குடும்பம் சிறிதும் பயப்படாமல் சரவணன் அச்சுறுத்தி அவர்களிடம் வர வைப்பதற்காக இந்த இன்விடேஷனை அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் ஜாயின் பெற்றோரின் வாழ்க்கையை உண்மையிலேயே அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். இதை பார்த்ததும் சரவணன் கோபத்துடன் தன் முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டான். அவன் கண்கள் கோபத்தில் உக்கிரமாக காட்சியளித்திருந்தன. சரவணனுடைய கோபத்தை பார்த்த ஆதிசேஷன் சரவணனை பார்த்து, சார், இந்த விஷயத்தை நான் சமாளிச்சுக்கிறேன். நான் வேஸ்ட்லேண்டுக்கு போகும்போது அவங்களுக்கு நான் ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுக்குறேன். நீங்க இதை நினைச்சு கோவப்படாதீங்க. இதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. பெஸ்வானி குடும்பம் இன்னிலிருந்து முடிஞ்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அது என்னோட பொறுப்பில் விட்டுருங்க. உண்மையை சொல்றேன், பெரும்பாலான மக்கள் இந்த பெஸ்வானி குடும்பத்தோட நடத்திய வெறுக்கிறாங்க. அவங்க அங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல.
அவங்களோட சேர்ந்து எந்த ஒரு பிசினஸ் பண்றதுக்குமோ பார்க்கறதுக்குமோ அங்க இருக்கிற யாருக்குமே விருப்பம் இல்லை என்று ஆதிசேஷன் ஆவேசமாய் கூறிக்கொண்டிருந்தார். இதை கேட்ட சரவணன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து பின் ஆதிசேஷனை பார்த்து அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தார். இவ்வுலகில் ஒருவன் தன் சக்தியால் மட்டும் வீரனாக மாறவில்லை. அவர் ஹீரோவா இல்லையா என்பது அவரது வெற்றி தோல்வியை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றியாளர் விதிகளை உருவாக்கினார்கள், தோல்வியுற்றவர்கள் அவர்களால் வாழ்ந்தார்கள். சரவணன் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு, ஓகே, இந்த பெஸ்ட்வானி குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் எனக்கு விவரமா சொல்ல முடியுமா என்று முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு கேட்டான். அவனுடைய புருவங்களும் சுருங்கியிருந்தது. இதனால் சரவணன் கோபமாகத்தான் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்ட ஆதிசேஷன், பெஸ்ட்வானி ஃபேமிலிய அவங்க அடிப்படையிலேயே ஒரு ரவுடித்தனமான கேங், எல்லாத்துக்கும் மேல அவங்க கொள்ளக்காரங்க கேங்குன்னு கூட சொல்லலாம். இப்போதைக்கு மற்ற ஃபேமிலியை ஒப்பிடும்போது பெஸ்ட்வானி ஃபேமிலி உண்மையிலேயே ரொம்ப சக்தியோட தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட பணம் பலம் எல்லாமே குறுக்கு வழியில் மட்டும்தான் இருக்கும். நேர் வழியில் அவங்க போனதா சரித்திரமே இல்லை. அவங்களோட பணபலம் கொஞ்சம் அதிகம்தான். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல அதிகமான இன்கம் வேற வருது. எல்லா நிறுவனமும் அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு 20% பங்கு கொடுத்துதான் ஆகணும் என்று ஆதிசேஷன் விளக்கினார். இந்த வார்த்தைகளில் அவர் தன்னுடைய வலிகளை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார். இதை கேட்ட சரவணன், நிஜமாவே 20% பங்குன்னு ஒன்று இருக்கா? இதை பத்தி எனக்கு இதுவரைக்கும் எதுவும் தெரியலையே என்று சரவணன் தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். சரவணன் தன் மனதில் நினைத்துக் கொண்டதை அறிந்து கொண்ட ஆதிசேஷன், இது நியாயம் இல்லை அப்படின்னாலும் ரொம்பவே சாதாரண விஷயம்தான் என்று அவர் சரவணனுக்கு பதிலளித்தார். அவருடைய பதிலை கேட்ட சரவணன், அந்த நிறுவனங்கள் எல்லாமே அந்த பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா, இல்ல ஏதாவது ஒரு குடும்பம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க என்று சரவணன் கேட்டான்.